Hello students, welcome to Sparks Academy. So நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் ஆனது உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜேஇ அண்ட் டிஎன்பிஎஸ்சி JDO ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து டெஃபினட்டாக நம்ம கொஷின்ஸ் வரும். ஸோ எவ்ரி இயர் எல்லா கொஷின் பேப்பர்லையும் உங்களுக்கு இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டாக வரும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி கிளாஸ். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி JDO அண்ட் SSC JEக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் கம்மிங் 18th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் போத் ஆர் அவைலபிள். ஸோ 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம், ஒரு நேரில் விசிட் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ ஓகே, வில் ஸ்டார்ட் வித் தி செஷன். ஸோ வாட் இஸ் பீம்? ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட், வாட் இஸ் பீம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ பீம் இஸ் அ transfer. It is a member which is subjected to, it is a structural member or horizontal member which is subjected to transverse load அப்படின்னா அதை தான் நம்ம பீம் சொல்லுவோம். பீம் இஸ் சப்போர்ட்ஸ் தி ஸ்லாப்ஸ், அதெல்லாம் வந்து செகண்டரியாக நாம் படிச்சோம். ஸோ அப்போது இந்த பீமில் லோட் டிரான்ஸ்வர்ஸ் லோட் ஆக்ட் ஆகும்போது டிரான்ஸ்வர்ஸ் லோட் makes shear force and bending moments, and that makes in the beam into deform or deflect இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இங்கே இந்த கிளாஸில் வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ பிஃபோர் தட் பீமை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் 2 criteria நம்ம வந்து பிரிக்கலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் ஆர் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் நம்ம சம்மேஷன் ஆஃப் vertical force equal to 0, summation of horizontal force equal to 0, summation of moment is equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஸோ இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் பேஸ்ட் ஆன் சப்போர்ட் கண்டிஷன். ஸோ வி நோ தட் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் சப்போர்ட், சிம்பிள் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட், பின்டு சப்போர்ட் ஆர் ஹிஞ்சட் சப்போர்ட், தென் ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட் we can classify into cantilever beam, simply supported beam, propped cantilever beam, overhanging beam, fixed beam and continuous beam அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ரைட். ஸோ வேற என்னென்ன எஃபெக்ட்ஸ் பீம்ல வரும்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் டியூ டு தி டிரான்ஸ்வர்ஸ் லோட், எக்ஸ்டர்னல் லோட்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் வில் காஸ். ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னமா, இட் இஸ் அன் algebraic sum of all the vertical forces acting either left or right to the particular section. ஸோ எந்த செக்ஷனுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த செக்ஷனுக்கு either left or right side. ஸோ அல்ஜிப்ரா இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்ஷன். அதுதான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி வி ஆர் டினோட்டிங் ஷியர் ஃபோர்ஸ் பை வி அப்படின்ற ஒரு நோட்டேஷனில் நம்ம டினோட் பண்ணுவோம். ரைட். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் இஸ் அ பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ரைட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா நம்ம, ஸோ பெண்டிங் மூமெண்ட் the algebraic sum of moments of all the vertical forces either left or right to the particular section. அதுதான் வந்து என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் வந்து the force or moment will cause the beam into bend. ஸோ அதோட மெஷர் தான் என்ன அப்படின்னா நம்ம பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் டினோட்டட் பை எம், சிம்பிளி எம் ஆர் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ இது வந்து பீமில் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ், இதுவும் வந்து டெஃபினட்டாக வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ், வாட் இஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். ஸோ அப்போ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ் அப்படின்னா, ஸோ வி நோ தட் வி ஹேவ் summation of vertical force equal to 0, summation of horizontal force equal to 0, summation of moment is equal to 0 for a 2-dimensional rigid structure. For a 2-dimensional rigid structure க்கு இது எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம. ஸோ இஃப் we can solve the beam, ஓகேவா, நம்ம அந்த or we can analyze the beam by using these 3 equilibrium condition or equation, then it is known as statically determinate structure or beams. ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷனை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால ஒரு பீம் அனலைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த பீமுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி ஃபார் தோஸ் பீம்ஸ் ஆர் 0. அதோட டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0 ஆர் லெஸ் தென் 0வா இருக்கும்.
If it is less than 0, the beam is determinate but unstable அப்படின்னு பேர். ஓகேவா? if the beam is equal to 0, it is stable and determinate அப்படின்னு நம்மளால சொல்லலாம். If it is less than 0, degree of indeterminacy is less than 0, then it is known as unstable determinate beam. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து statically determined. For example, I'll solve some. Okay. So we know that cantilever beam, right? So நமக்கு cantilever beam தெரியும். Cantilever beam is an example for simply supported beam. So sorry, statically determinate beam. So அப்போ நமக்கு வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா cantilever beam, simply supported beam, overhanging beam, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு statically determinate beams தான். ஓகேவா? ஸோ என்னன்றது நம்ம So cantilever beam பொறுத்த வரைக்கும் we know that in the fixed support we have vertical reaction, we have horizontal reaction, and we have a moment. So how many equilibrium equations are there? 3, right? Summation of horizontal force equal to 0, summation of vertical force equal to 0, summation of moment equal to 0. So degree of indeterminacy is equal to number of unknown reactions minus number of equilibrium equation available. Okay ma, this is degree of indeterminacy அப்படின்னு சொல்லுவோம். Static equilibrium equation கூட sometimes சொல்லுவோம். அப்போ we know that we have 3 unknown reactions are available, and we know that 3 equilibrium conditions are available. So if we substitute here, 3 minus 3 becomes 0. So the degree of indeterminacy is 0. We call that it is a statically determinate beam. So புரிஞ்சுதா? So அப்போ எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னேன்? Simply supported, cantilever, overhanging beam. இந்த மூணுமே வந்து என்னன்னு சொன்னோம் அப்படின்னா statically determinate beam சொன்னோம். ஸோ நீங்கள் simply supportedக்கு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் you will get same answer. For simply supportedனா என்ன வரும்? So if we have a pinned support here and we have a roller support, so it is a example for simply supported beam. So we have 1 and 2 reactions here, and in the roller support we have only one reaction. Again, so we have 3 unknown reaction, 1, 2, 3. We have 3 unknown reaction and we have 3 equilibrium condition. So degree of indeterminacy is equal to, again 3 minus 3 is become 0. So the again the example is simply supported. So when the equilibrium condition is used to analyze the, when the equilibrium equations are enough to analyze the beam அப்படின்னா it is statically determinate. So statically indeterminate beams na, when we cannot or when the equilibrium equations are insufficient to solve the beam or to analyze the structure or beam, then it is known as statically indeterminate. So நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த equilibrium equations மட்டுமே வச்சு நம்மளால ஒரு beam or structure analyze பண்ண முடியல அப்படின்னா it is known as statically indeterminate beams. So example is propped cantilever beam, fixed beam, and continuous beam. These are the examples for statically indeterminate beams, and the degree of indeterminacy is not equal to 0, 1 or more than 1. It is 1 or more than 1. So for example, I will choose a propped cantilever beam here. So this is the example for propped cantilever beam, right? So we have one vertical reaction, one horizontal reaction, and one moment. So 1, 2, 3, and we have additional prop reaction, that is 4. Okay, we have additional prop reaction, that is 4. Then we know that the degree of indeterminacy is number of unknown reaction minus number of equilibrium equations available. So number of unknown reaction is 4, number of equilibrium equation available is 3, so it is equal to 1. So the degree of indeterminacy is not equal to 0, it is equal to 1. So it is known as a statically indeterminate beam. So நம்ம என்ன சொன்ன, degree of indeterminacy will be 1
or more than one அப்படின்னு சொல்லி சொன்னோம். 1 or more than 1 அப்படின்னு சொன்னோம். அப்போ for if I take a fixed beam or built-in beam எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 3 reactions on the left side support and we have a 3 reaction on the right side support. So 3 plus 3. So we have totally 6 reaction. So for this we can say, so in this case you have to understand one thing, ma. So in fixed beam, what it is meaning, in rigid structure what it is mean, it does not allow the horizontal reaction. So horizontal reaction நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னா horizontal displacement இது allow பண்ணாது அப்படின்னு நம்ம rigid structure doesn't allow the horizontal reaction அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, horizontal movement displacement அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, horizontal reaction கன்சிடர் பண்ணலனா நீங்க ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்லயும் summation of horizontal forces equal to 0 அப்படின்றது நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ you have only two equilibrium equation. So one is for moment, one is for vertical reaction. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இல்ல சார் நான் வந்து ஹரிசாண்டலி நான் இப்போ கன்சிடர் பண்றேன்னா நீங்க எடுத்துக்கலாம். You will get same indeterminate அப்படின்றது தான் உங்களுக்கு கிடைக்கும். So for example, so total you have 6 unknown forces and you have 3 equilibrium equation. So the degree of indeterminacy is 3. Degree of indeterminacy is 3. So we already seen here the degree of indeterminacy is not equal to 0, it is 1 or it is more than 1 அப்படின்றது நம்ம ரைட்மா, ரைட். ஸோ இங்கே ஃபிக்ஸட் பீமுக்கே நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படின்னா, we can simply write the number of reaction here, the number of reaction is 2 plus 2, it is 4, minus number of equilibrium equation is taken as 2 only, so it is 2. ஸோ அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸட் பீம் இஸ் இன்டர்மினேட் பீம் வித் ரெஸ்பெக்ட் டு 2 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாமா? ஸோ அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் deformation of beam, that is deflection. So deformation அப்படின்னா deflection and slope, இதை தான் நம்ம பார்க்கணும், ரைட். ஓகே. ஸோ ஒரு பீம்ல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிலிவர் பீமே எடுத்துக்கலாம். ஸோ இஃப் இந்த கேண்டிலிவர் பீம் ஒரு ஹரிசாண்டல் ஃப்ரீ எண்டில் வந்து இந்த மாதிரி லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா it will deflect like, it will deform like. ஸோ அப்போ டிஃபார்மேஷன் என்ன, the change of shape, கரெக்ட் தானே? ஸோ அதோட பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு, அதாவது அதோட ஷேப் அதெல்லாம் மாறுறதா என்ன அப்படின்னா நம்ம டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ அப்போ when a beam is subjected to transverse load, this is the transverse load, okay, it develops shear force and bending moment. Okay, already na சொன்னேன். This due to this shear force and bending moment will cause the beam to deflect. Okay, so அதனால என்ன ஆகும்னா it will cause the beam into deflect or deform. Okay, இந்த deflected configuration தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா deflected shape of beam அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், there is no horizontal deformation is happening. Okay, but due to this transverse load, there is no horizontal deformation. Along the axis, there is no horizontal deformation. Or along the axis, there is no deformation. The perpendicular axis la தான் உங்களுக்கு என்ன இருக்குது, along the axis la உங்களுக்கு deformation நடக்கல, perpendicular axis la தான். ஓகேவா? ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா deformation நடக்குது. இதை தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா deflection அப்படின்னு சொல்றோம். இதுதான் என்னன்னு சொல்றோம்னா deflection. ஸோ இது deflected shape ஒன்று நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த deflected shape இருக்கு இல்லையா, இந்த deflected லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, deflected line இருக்கு இல்லையா, இந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் this is your original axis, this is your original longitudinal axis before the action of external load. After the action of load, it becomes like this. So என்ன இருக்குது, it is changed to another shape. Okay, this deflected shape is known as elastic curve or elastic line அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா elastic curve or elastic
line of the beam அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து எலாஸ்டிக் கர்வ் ஆர் எலாஸ்டிக் லைன் ஆஃப் தி பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன எழுதிருக்குதோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்துடலாம். வாட் இஸ் டிஃப்ளெக்ஷன்? சேம் கேண்டிலிவர் பீம், ஸோ சப்ஜெக்டட் டு அ டிரான்ஸ்வர்ஸ் லோட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்ஜெக்டட் டு அ transverse load and it will bend like this, it will deflect like this. Correct? Means there is a rotation happening. Rotation நடந்திருக்குது. Okay, rotation நடந்திருக்கு. There is no deformation along the axis of beam. Along the axis of beam there is no deformation. The rotation is happening. Okay, suppose what is deflection அப்படினா the vertical distance between, okay, the vertical distance between the original axis, the vertical distance between the original axis of the beam to the elastic curve or elastic line of the beam is called deflection. This is called deflection. இதைதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா deflection. Delta, or you can write as delta, இந்த மாதிரி நீங்க இது வேணா நீங்க மென்ஷன் பண்ணி, இதைதான் என்னன்னு சொல்றாங்கன்னா deflection. Okay, the vertical distance between the original axis and the elastic line. ஓகேவா? அதுதான் வந்து என்ன அப்படி பொசிஷன் ஆஃப் எலாஸ்டிக் லைன், அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன நடந்திருக்குது? ரொட்டேஷன் நடந்திருக்குன்னு சொன்னோம். திஸ் இஸ் ரொட்டேஷன், ரைட்? அப்போ இஃப் ஐ டேக் ஸ்லோப் ஆஃப் திஸ் ரொட்டேஷன், ஓகே, ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ், இதுக்கு நான் வந்து ஸ்லோப் எடுத்தோம்னா this will be dy, this will be dx, this will be dy, this will be dx, and this will be your theta. ஓகேவா? அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா the slope is dy by dx, correct? Slope is dy by dx. Theta is your angle of rotation. So the angle of rotation is equal to slope of the elastic curve அப்படின்னு சொல்றோம். The angle of rotation is equal to slope of the equation. So அப்போ ஒரு transverse load act ஆகுதுன்னா அங்க என்ன நடக்குது? rotation நடக்குது, then deflection நடக்குது. கரெக்டா? இப்போ deflection என்னன்னு பார்த்துட்டோம். vertical distance between the original axis to the elastic curve அப்படின்னா that is deflection. So angle of rotation அப்படின்றது என்ன? angle of rotation means the beam வந்து some point என்ன ஆகுதுன்னா rotate ஆகுது. This is the theta. The angle of rotation is the angle of elastic curve with respect to horizontal தான் என்ன அப்படின்னா angle of rotation. This angle of rotation is equal to slope of the elastic curve அப்படின்னு சொல்றாங்க. slope of the elastic curve. அப்போ the slope is equal to என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு, ஸ்லோப் வந்து நம்ம தீட்டான்னு சொல்லுவோம் or sometimes I அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? slope is equal to the angle made by the tangent, okay, angle made by the tangent at any point of the elastic curve, at any point of the elastic curve with respect to horizontal. This is called theta, that is your slope. The angle made by the tangent at a point on the elastic curve with the horizontal line is called slope of that particular point. Slope of that particular point. Okay, அதுதான் நம்ம theta or I அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா theta, the angle of rotation is equal to slope of the elastic curve. Okay, slope is the horizontal, the slope is the tangent at of a slope tangent of a elastic curve with respect to horizontal. அதான் வந்து என்ன அப்படின்னா slope அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ எலாஸ்டிக் லைன்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஓகேவாமா? தென் this is some example for deflected. This is for cantilever. This is the deflected shape of this is the deflected shape of simply supported beam, right? So this is the deflected shape of fixed beam, propped cantilever beam. This is the continuous beam. These are the some example of deflected shape of the continuous beams. Okay, so already explained about slope, the angle made by tangent at any point of elastic curve with the horizontal is called slope at that point. Okay, so the slope, and deflection, the vertical distance between the original axis to the elastic curve, the beam after, is called deflection.
Okay, it is denoted by y or delta or delta. இப்படி வேணா நம்ம denote பண்ணோம். ஓகேவா? So deflection எதனாலலாம் வரலாம்? Causes, which causes deflection? Which causes deflection அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா self weight ஒரு ரீசனா சொல்லலாம். Load, external loads, temperature effects ஒரு ரீசனா சொல்லலாம். Error in construction, இதெல்லாம் வந்து some of the causes for deflection. ஸோ இன்னும் நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா deflection வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் deflection, லாங் டேர்ம் deflection அப்படின்லாம் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திஸ் இஸ் இனஃப். இப்போ டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் நம்ம இந்த அளவுக்கு படித்தா போதுமானது. ஏன்னா ரொம்ப டெப்த்தாக போய் படிக்கிறதுல நமக்கு இந்த எக்ஸாமுக்கு நம்ம அந்த அளவுக்கு டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டியை பொறுத்து இது மாறும். ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஃப்ளெக்ஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி. ஓகே, ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டினா என்ன? அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா how the beam can resist the bending, how much it can resist the bending by stiffness and cross section of the beam. ஒரு பீம் அதோட கிராஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி அதோட ஸ்டிஃப்னஸ் பேஸ் பண்ணி எவ்வளவு பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் என்ன அப்படின்னா ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி. கிராஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் இஸ் I. ஓகேவா? ஸோ அப்போ அதோட ஸ்டிஃப்னஸை பேஸ் பண்ணி எவ்வளவு பெண்டிங் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து என்னன்னா ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லு. அப்போ சிம்பிளா நீங்க சொல்லணும் அப்படின்னா it denotes the ability of or ability to resist அப்படின்னு வச்சுக்கலாம். That will be exactly correct. Ability to resist deformation under bending loads அப்படின்றது என்னன்னா கரெக்டா. So this is the flexural rigidity. அப்போ flexural rigidity is the product of Young's modulus and moment of inertia about its neutral axis. So flexural rigidity is EI. So I is a cross-sectional property. I is the geometrical property. I அப்படின்றது என்னமா? It is a geometrical property. ஓகேவா? ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ். அப்போ ஸ்டிஃப்னஸோட நீங்க வரும்போது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து படிப்பீங்க, ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்ற டேர்ம். ஸ்டிஃப்னஸோட சேர்த்து வரும்போது நீங்க அடுத்து என்ன படிப்பீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றதையும் படிப்பீங்க. அப்போ ஸ்டிஃப்னஸ், ஸோ நம்ம டெஃபினேஷனா சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் மொமெண்ட் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆர் ஃபோர்ஸ் required to produce unit deformation அப்படின்னு வச்சு யூனிட் டிஃபார்மேஷன் இஸ் கால்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டிஃப்னஸ் நம்ம ஜென்ரலா கே அப்படின்ற டேர்ம்ல சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து எது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பை டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ் இஸ் ஃபோர்ஸ் பை டிஃபார்மேஷன். ஃபிளெக்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே இன்வர்ஸ், விச் இஸ் இன்வர்ஸ். ஓகே, அப்போ இன்வர்ஸ்னா F is equal to என்ன அப்படின்னா deformation by force, deformation by unit force. So இங்க unit deformation அப்படின்ற term, so produce unit deformation. So unit அப்படின்ற term வந்து எக்ஸாக்டா கரெக்டான விஷயம். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா flexibility. சப்போ stiffness அப்படின்னா moment or force required to produce unit deformation. அதே மாதிரி flexibility அப்படின்னா the deformation produced by a unit force. அதான் வந்து என்ன அப்படின்னா flexibility அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இது இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ரெண்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டிஃப்னஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த டேர்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒரு மெம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் ஒரு ஹரிசாண்டல் ஆக்சியல் மெம்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டு மெம்பர் ரைட். ஸோ இப்போ நான் வந்து இங்க இந்த மெம்பர் நான் ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் ஓகேவா ரெண்டு இதை எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஃபோர்ஸ் பை டிஃபார்மேஷன் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொன்னோம், டிஃபார்மேஷன் பை ஃபோர்ஸ் அப்படின்னா யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னா அதை ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொன்னோம். ஸோ நான் இப்போ இந்த மெம்பர்ல 1 யூனிட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதை 1 mm அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா 1 mm. ஸோ இதோட டிஃபார்மேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் 1 mm தான் டிஃபார்மேஷன். ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் யூனிட் டிஃபார்மேஷன் இப்போ 1 mm. ஓகேவா ரைட். ஸோ அப்போ இந்த மெம்பர் வந்து வேற ஒரு மெட்டீரியல், இந்த மெம்பர் வேற ஒரு மெட்டீரியல் அண்ட் அதோட டைமென்ஷன்ஸ் வேறன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 mm டிஃபார்மேஷனை நான் கிரியேட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 100 நியூட்டன் வந்து நான் என்ன பண்ண வேண்டியதுன்னா கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே வந்து செகண்ட் மெம்பருக்கு இதே 1 mm டிஃபார்மேஷனை கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதுன்னா 1000 நியூட்டன் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா நான் வந்து கொடுக்க வேண்டியது. அப்போ the force required to produce unit deformation for this member is 100 newton. Okay, 100 newton. For the second member is 1000 newton. Which is very stiff. Which is very stiff, ma? The second one is very stiff. Correct? Because here 1 mm deformation is occurring when 100 newton force is applied. அப்போதான் வந்து என்ன ஆகுதுன்னா 1 mm deformation ஆக்குறாது. அப்போ which is very stiff. Obviously the second one. Correct? Comparatively the first one is less stiff. Okay, less stiff. So okay. So இதுல எது அப்போ ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது புரிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்துடலாமா. இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் இஸ் யூனிட். ஓகேமா. ஸோ டிஃபார்மேஷன் அக்கர்ட் பை யூனிட் ஃபோர்ஸ், அதான் வந்து என்னன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பரை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெம்பர்ல 1 mm ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அக்கர் ஆகுது. ஸோ எவ்வளோ அப்படின்னா 1 நியூட்டன் ஃபோர்ஸ். 1 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு எனக்கு வந்து 1 mm அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னா அக்கர் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 நியூட்டன் நான் வந்து என்ன பண்ண வேண்டியது சாரி ஹியர் ஃபோர்ஸ் இஸ் யூனிட் ரைட். சேம் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்றேன். ஆனா இதோட டிஃபார்மேஷன் 1 செகண்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டிஃபார்மேஷன் சேம் 1 நியூட்டன் தான். பட் ஆனால் இதோட டிஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 mm இருக்கு. இதோட டிஃபார்மேஷன் என்னவா இருக்குன்னா 5 mm இருக்கு. ஸோ இப்போ கிளியரா இருக்கும். ஸோ அப்போ ஹியர் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஸ்டிஃபா செகண்ட் மெம்பர் ஸ்டிஃபா. ஸோ என்னன்னா சேம் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் தான். பட் த டிஃபார்மேஷன் occurred here is very less, but the deformation occurred is very large. Correct? அப்போ which is very stiff? This is very stiff. Correct? ஏன்னா இங்க 1 நியூட்டனுக்கு அதிகமான 5 times higher deformation occurs than the first case. Correct? அப்போ which is very flexible அப்படின்னா this is very flexible. This is very stiff. This is very flexible. அப்போ this is very flexible, but this is very stiff. ஓகேவா. அப்போ ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது கிளியரா புரிஞ்சதா உங்களுக்கு? ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா ரைட். அப்போ ஸ்டிஃப்னஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றத நம்ம கிளியரா பார்த்தோம். ஓகேவா. ஸோ வி நோ தி ஸோ இது ஜஸ்ட் இந்த டேட்டா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. we don't require here. So the moment distribution படிக்கும்போது we'll see that. Okay. So for fixed end the stiffness factor is K is equal to 4EI by L. For simply supported far and skin jet then it is K is equal to 3EI by L. So very very important statement. As of now we are not required here. Okay. So we'll see when moment distribution method நம்ம solve பண்ணும்போது we'll see that. Okay. Right. So we know the deflection differential equation, that is d square y by dx square is equal to m by ai. This is the equation of deflection. This is the equation of deflection. Okay. Deflection differential equation. So from that we can solve this equation. Just நீங்க வந்து
இதை integrate பண்ணீங்கன்னா you will get single integrate பண்ணீங்கன்னா you will get the slope and double integrate பண்ணீங்கன்னா you will get the deflection. ஓகேவா? you will get the deflection. So kind of that differentiate பண்ணீங்கன்னா you will get shear force and same again the double differentiate பண்ணீங்கன்னா you will get the rate of loading. So these are the standard formulas. We don't want any derivation here. இதெல்லாம் நம்ம derive பண்றதுக்குலாம் வந்து அவசியமே இல்லை. நமக்கு டைரக்டா இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் தான் வந்து கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸே டைரக்டா கேட்பாங்க. ஸோ அதனால ஸோ கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எங்க இருந்து இந்த ஆரிஜின் நீங்க வந்து இதை டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். அப்போல்லாம் இதுதான் டைரக்டா இந்த 3 தான் வந்து நம்ம டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு ஃபைண்ட் தி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் we have different methods. First one பார்த்தீங்கன்னா மோர்ஸ் ஏரியா மூமெண்ட் மெத்தட் ஆர் மூமெண்ட் ஏரியா மெத்தட்னு சொல்லுவாங்க. டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், மெக்காலேஜ் மெத்தட், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் அண்ட் கான்ஜுகேட் பீம் மெத்தட். ஸோ ஹியர் we are going to see about Morse moment area method, which is very important for JDO point of view. So in case நீங்க AE ப்ரிப்பேர் பண்றீங்க அந்த ஆர் நீங்க வந்து டிகிரி லெவல் எக்ஸாம் யூஸ் பண்ணீங்கன்னா these are very important. Okay, அதுவுமே ரொம்ப Morse for JDO point of view we have to understand the Morse area moment method. And in case நீங்க வந்து AE ப்ரிப்பேர் பண்ணாலும் கூட ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து அந்த மெத்தட்ஸ் என்ன டைப் ஆஃப் பீம்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நீங்க டெரிவேஷனோ டீடைல்டு அனாலிஸோ உங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ டிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வச்சுக்கணும், அதை நீங்க டைரக்டா ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா போதுமானது. தட் வில் பி மோர் தேன் இனஃப் ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 30 minutes. ஸோ ஐ வில் எண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஷன். And so we'll see the moment area method on lecture 2. Okay, next video la nama idha paakalam. So thank you so much. So continuously நீங்க வாட்ச் பண்ணுங்க. And நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமில இதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் போத் ஆர் அவைலபிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.